10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Next exercise 3.4ல 17th sum prove that first subdivision. இதில் 4 subdivision இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா sin of a plus b into sin of a minus b equal to sin square a minus sin square b அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. sin of a plus b into sin of a minus b equal to sin square a minus sin square bன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சம்முக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா சம்முக்குமே நமக்கு ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி அந்த cos of a plus b cos of a minus b sin of a plus b sin of a minus b இந்த ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? cos of a plus bனா cos a cos b மைனஸ் sin a sin b. காசில் லெஃப்ட் சைடு ப்ளஸ் வரும்போது ரைட் சைடில் மைனஸ் வரும். அதேமாதிரி லெஃப்ட் சைடு மைனஸ் வரும்போது ரைட் சைடில் ப்ளஸ் வரும். ஓகேவா? அதேமாதிரி சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி சைனில் லெஃப்ட் சைடு ப்ளஸ்னாலும் ரைட் சைடில் ப்ளஸ் தான். ஓகேவா? அதேமாதிரி சைனில் லெஃப்ட் சைடு மைனஸ்னால் ரைட் சைட்லேயும் மைனஸ் தான். அந்த சைனு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் என்னது? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா என்னது? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இங்கே ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ், மைனஸ்னால் மைனஸ். சைனை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இதை பாருங்கள், இந்த ரெண்டு டைம் இது என்ன ஃபார்முலா இருக்குது? இந்த சைன் ஏ காஸ் பியை ஏனும் காஸ் ஏ சைன் பியை பின்னு வச்சுக்கணும். இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது பாருங்கள். சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இன்ட்டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பிங்கிறது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக? ஏ இருக்கிற பிளேஸில் சைன் ஏ காஸ் பி, பி இருக்கிற பிளேஸில் காஸ் ஏ சைன் பி இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஏங்கிறது என்னதுங்க? சைன் ஏ காஸ் பி. அப்போ சைன் ஏ காஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி வந்து என்ன சொன்னால் காஸ் ஏ சைன் பி. அப்போ காஸ் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் பண்ணும்போது அது சைனோட பவர் காசோட பவரில் முன்னாடி வந்துடும். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுனா சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பின்னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா வேல்யூ 1. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன பண்ணும்? ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான வரும். அப்போ தீட்டா இருக்கிற இடத்துல இங்கே பி இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் அதேமாதிரி இந்த காஸ் ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி. சொல்கிறது புரியுதா? இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த சைன் ஸ்கொயர் ஏவை உள்ள ரெண்டு டேர்மோடய மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை உள்ள ரெண்டு டேர்மோடய மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை உள்ள இந்த ரெண்டு டேர்மோடய மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி, இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை இந்த ரெண்டு டேர்மோடய உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பின்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பிங்கிறது இங்கே நெகட்டிவில் இருக்குது. இங்கே சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பிங்கிறது பாசிட்டிவில் இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு இருக்குது. அப்போ அந்த சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கோம்? ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் என்னது? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 17th சம்லேயே செகண்ட் சப்டிவிஷன் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. அதுவே இந்த காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறான்? காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டு ப்ரூஃப் இருக்குது. ஓகேவா?
இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் என்னது? காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகேவா? காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, ஐடென்டிக் ஃபார்முலா என்னது? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பினா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. காசை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்னால் ரைட் சைடில் மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். அப்போ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பினா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இங்கே பாருங்கள், இந்த காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பிங்கிறது என்ன ஃபார்முலா இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது. இங்கே காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பினா ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ இருக்கிற பிளேஸில் காஸ் ஏ காஸ் பி, பி இருக்கிற பிளேஸில் சைன் ஏ சைன் பி. அப்போ என்ன ஃபார்முலேட்டில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஃபார்முலானது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏங்கிறது என்னது? காஸ் ஏ காஸ் பி. அப்போ காஸ் ஏ காஸ் பி ஹோல் ஸ்கொயர். அந்த காஸ் ஏ காஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் பி ஸ்கொயர். பி வந்து என்னது? சைன் ஏ சைன் பி. அப்போ சைன் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர். அந்த சைன் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர் தான் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பின்னு எழுதியிருக்கோம். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதணும்னா காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பின்னு கிடைக்குது. இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த காஸ் ஸ்கொயர் பிக்கு பதில் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் நெக்ஸ்ட் இந்த சைன் ஸ்கொயர் ஏவுக்கு பதில் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி. ஓகேவா? இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிற ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி தெரியும். அதில் சைன் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைடு போனால் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதுவே காஸ் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைடு கொண்டு போனோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை என்ன பண்ணுறோம்? உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 காஸ் ஸ்கொயர் ஏ, இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இருக்குது பார்த்தீங்களா? இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி, காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பின்னு கிடைக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பிங்கிறது இங்கே பாசிட்டிவாக இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பிங்கிறது இங்கே நெகட்டிவாக இருக்குது. அப்போ இந்த நெகட்டிவ் டேர்மும் பாசிட்டிவ் டேர்ம் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சார் ப்ரூவ் பண்ண போகிறோம்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரிசல்ட்டு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண பார்த்தீங்களா, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, அதை எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. இதில் இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை என்ன பண்ணேன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எழுதிங்க, காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து 17th சம்மில் தேர்ட் சப்டிஷன், சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் 2s இன்ட்டு சைன் 2bன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் 2a இன்ட்டு சைன் 2bன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதை தேர்டு சப்டிஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னது? நான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், இடத்த மாற்றி எழுதிருக்கேன், வேறு ஒன்று ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்னது ஆர்ஹெச்எஸ், ஃபஸ்ட்டு ரிசல்ட்டோட ஆர்ஹெச்எஸ் என்னது? சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. எல்ஹெச்எஸ் வந்து என்ன சொன்னால் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன சார்னா சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இப்போ இந்த ரிசல்ட் தான். இந்த ஏபிக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் ஏவுக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். வேரியபிள் தானே, வேறு ரிசல்ட் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இந்த ஏவுக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்துனா அப்போ எப்படி எழுதலாம்? இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை
sin square x minus sin square y equal to sin of x plus y into sin of x minus y. ஓகேவா, எக்ஸ் ஏக்கு பதில் எக்ஸ் பிக்கு பதில் ஒய்னு எடுத்துட்டேன். அப்போ sin square x மைனஸ் sin square y equal to sin of x plus y into sin of x minus yன்னு இருக்குது. இதில் இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸுக்கு பதில் a ப்ளஸ் பின்னும் ஒய்க்கு பதில் a மைனஸ் பின்னும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த sin ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு sin ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு sin ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யில் எக்ஸுக்கு பதில் a ப்ளஸ் பின்னும் ஒய்க்கு பதில் a மைனஸ் பின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே பாருங்கள் sin ஸ்கொயர் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதில் a ப்ளஸ் பி, அப்போ sin ஸ்கொயர் ஆஃப் a ப்ளஸ் பி மைனஸ் sin ஸ்கொயர் ஆஃப் ஒய்க்கு பதில் a மைனஸ் பி ஈக்குவல் டு sin ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ்னா என்னது a ப்ளஸ் பி ப்ளஸ் ஒய்னா a மைனஸ் பி, அப்போ sin ஆஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் a மைனஸ் பி இன்ட்டு sin ஆஃப் x மைனஸ் ஒய், எக்ஸுக்கு பதில் a ப்ளஸ் பி மைனஸ் ஆஃப் ஒய் வந்து என்ன சொன்னால் a மைனஸ் பி, அப்போ மைனஸ் ஆஃப் a மைனஸ் பினா மைனஸ் a ப்ளஸ் பின்னு வந்துடும். ஓகேவா, அப்போ sin ஆஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் a மைனஸ் பி இன்ட்டு sin ஆஃப் a ப்ளஸ் பி மைனஸ் a ப்ளஸ் பி. ஓகேவா, இதில் பாருங்கள் ரைட் சைடில் இந்த ப்ளஸ் பியும் மைனஸ் பி கேன்சல் ஆகினா a ப்ளஸ் a என்னது 2a, அப்போ sin 2aன்னு கிடைக்கும். இன்ட்டு இந்த ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா b ப்ளஸ் பின்னு கிடைக்கும், b ப்ளஸ் பி என்னது 2b, அப்போ sin 2bன்னு கிடைக்கும். அப்போ ரைட் சைடில் பார்த்தா என்ன கிடச்சிருச்சு sin 2a இன்ட்டு sin 2bன்னு கிடச்சிருச்சு. அப்போ sin ஸ்கொயர் ஆஃப் a ப்ளஸ் பி மைனஸ் sin ஸ்கொயர் ஆஃப் a மைனஸ் பி ஈக்குவல் டு sin 2a இன்ட்டு sin 2bன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ட் ரிசல்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரிசல்ட் 17th ஃபோர்த் சப்டிஷன் cos 8 theta இன்ட்டு cos 2 theta ஈக்குவல் டு cos ஸ்கொயர் 5 theta மைனஸ் sin ஸ்கொயர் 3 theta. cos 8 theta இன்ட்டு cos 2 theta ஈக்குவல் டு cos ஸ்கொயர் 5 theta மைனஸ் sin ஸ்கொயர் 3 thetaன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா செகண்ட் ரிசல்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ரிசல்ட் என்ன சொன்னால் cos ஆஃப் a ப்ளஸ் பி இன்ட்டு cos ஆஃப் a மைனஸ் பி ஈக்குவல் டு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b. இதை யூஸ் பண்ண போகிறோம் செகண்ட் ரிசல்ட்டை. cos ஆஃப் a ப்ளஸ் பி இன்ட்டு cos ஆஃப் a மைனஸ் பி ஈக்குவல் டு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு ப்ரூவ் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபோர்த் சப்டிஷனில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லணும், அதோட எல்ஹெச்எஸ் என்னது cos 8 theta இன்ட்டு cos 2 theta. cos 8 theta இன்ட்டு cos 2 thetaங்கிறது எல்ஹெச்எஸ். இந்த 8 thetaவை நான் எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா 5 theta ப்ளஸ் 3 thetaன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 5 theta ப்ளஸ் 3 theta ஆட் பண்ணானது 8 theta தானே. அதே மாதிரி இந்த 2 thetaவை என்ன பண்ணேன்னா 5 theta மைனஸ் 3 thetaன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 5 theta மைனஸ் 3 theta அது 2 theta. அப்போ 8 thetaவை 5 theta ப்ளஸ் 3 thetaனும் 2 thetaவை 5 theta மைனஸ் 3 thetaன்னு எடுத்துக்கிறேன். அப்போ cos ஆஃப் 8 theta இன்ட்டு cos 2 thetaவை எப்படி எழுதிக்கிறேன் cos ஆஃப் 5 theta ப்ளஸ் 3 theta இன்ட்டு cos ஆஃப் 5 theta மைனஸ் 3 theta எழுதிட்டேன். இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ரிசல்ட் இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ணுங்கள். அதாவது cos ஆஃப் a ப்ளஸ் பி இன்ட்டு cos ஆஃப் a மைனஸ் பியோட கம்பேர் பண்ணுங்கள். cos ஆஃப் a ப்ளஸ் பி இன்ட்டு cos ஆஃப் a மைனஸ் பியோட இந்த cos ஆஃப் 5 theta ப்ளஸ் 3 theta இன்ட்டு cos ஆஃப் 5 theta மைனஸ் 3 thetaவை கம்பேர் பண்ணால் நமக்கு a இருக்கிற பிளேஸில் 5 theta, b இருக்கிற பிளேஸில் 3 thetaன்னு இருக்குது. ஓகேவா, அப்போ அதோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஏவுக்கு பதிலாக 5 theta, பிக்கு பதிலாக 3 thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் cos ஸ்கொயர் 5 theta மைனஸ் cos ஸ்கொயர் 3 thetaன்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். cos ஸ்கொயர் 5 theta மைனஸ் cos ஸ்கொயர் 3 thetaங்கிறது தான் ப்ரூவ் பண்ண சொல்லுவோம் ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் என்னது cos 8 theta இன்ட்டு cos 2 theta ஈக்குவல் டு cos ஸ்கொயர் 5 theta மைனஸ் sin ஸ்கொயர் 3 theta. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 3.4ல் 18th சம். ஷோ தட் cos ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் b மைனஸ் 2 cos a cos b இன்ட்டு cos ஆஃப் a ப்ளஸ் b ஈக்குவல் டு sin ஸ்கொயர் a ப்ளஸ் பின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். அதை காட்டணும். அதாவது cos ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் b மைனஸ் 2 cos a cos b cos ஆஃப் a ப்ளஸ் b ஈக்குவல் டு sin ஸ்கொயர் ஆஃப் a ப்ளஸ் பின்னு ப்ரூவ் பண்ண காட்ட சொல்கிறானுங்க. ஓகேவா, அப்போ இந்த சம்மில் நான் என்ன பண்ணுறேன் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் என்னது cos ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் b மைனஸ் 2 cos a cos b இன்ட்டு cos ஆஃப் a ப்ளஸ் b. எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோமா. இந்த எல்ஹெச்எஸில் இந்த cos ஆஃப் a ப்ளஸ் பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, cos ஆஃப் a ப்ளஸ் பின்னா ஃபார்முலா என்னது cos a cos b மைனஸ் sin a sin b. காசில் ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும். அப்போ இந்த cos ஆஃப் a ப்ளஸ் பிக்கு பதிலாக cos a cos b மைனஸ் sin a sin bன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ரிமைனிங் டேர்மில் அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும் cos ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் b மைனஸ் 2 cos a cos b இன்ட்டு இந்த cos ஆஃப் a ப்ளஸ் பிக்குள்ள cos a cos b மைனஸ் sin a sin b. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த மைனஸ் 2 cos a cos b இருக்குல்ல, இந்த மைனஸ் 2 cos a cos b
உள்ள அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் அப்படியே தான் இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி அப்படியே வச்சுக்கிறோம். இந்த -2 காஸ் ஏ காஸ் பியை காஸ் ஏ காஸ் பியோட மல்டிப்ளை பண்ணால் -2 காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் பி காஸ் ஸ்கொயர் பி. அப்போ இந்த -2 காஸ் ஏ காஸ் பியை உள்ள ஃபஸ்ட்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா -2 காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த -2 காஸ் ஏ காஸ் பியை செகண்ட் டேர்மோட ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 காஸ் ஏ காஸ் பி இன்ட்டு சைன் ஏ சைன் பின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த -2 காஸ் ஏ காஸ் பியை உள்ள ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஸ்டெப் கிடைக்குது. ஓகேவா? இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் இந்த -2 காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பியை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதாவது மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. அப்போ ரெண்டு டைம் இருக்கா? அது ரெண்டு டைம் ரிவர்ஸில் போய் பாருங்கள். இது ரெண்டு டைம் இருக்கா? அப்போ ஆட் பண்ணால் -2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணிட்டோம்? -2 காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பியை மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா? அப்போ ரிமைனிங் டேர்மில் அப்படியே தான் இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் 2 காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பின்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா குரூப்பிங் பண்ணுறேன். அதாவது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அன்லைன் பண்ணிக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்ட் டேர்மையும் பார்க்குறோம். பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் தேர்ட் டேர்ம்லேயும் என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏவை காமனாக எடுத்துட்டோம்னா அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் ஏவை இங்கே எடுத்தாச்சுன்னா இங்கே எனக்கு 1 இருக்கும். இங்கே காஸ் ஸ்கொயர் ஏவை எடுத்துட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்ட் டேர்ம்லேருந்து காஸ் ஸ்கொயர் ஏ காமனாக எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் இந்த ப்ளூ கலரில் அன்லைன் பண்ணியிருக்கோம் அந்த செகண்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டையும் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இந்த ரெண்டு டேர்ம்லேயும் என்ன இருக்குது? செகண்ட் டேர்ம்லேயும் ஃபோர்த் டேர்ம்லேயும் காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் பியை காமனாக எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் பி இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு டேர்ம் தேர்ட் டேர்ம்லேருந்து காஸ் ஸ்கொயர் ஏவை காமனாக எடுக்கிறேன். செகண்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம்லேருந்து காஸ் ஸ்கொயர் பியை காமனாக எடுத்துட்டா காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் அந்த லாஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கணும் 2 காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பின்னு எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னா என்னது? சைன் ஸ்கொயர் பியா? அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி இன்ட்டு இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏனா சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ காஸ் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் ஏன்னு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது? காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பியை இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளைல தானே இருக்குது. அப்போ ரெண்டுக்கு காமனாக ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டேன். அப்போ காஸ் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி இந்த காஸ் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் ஏவுக்கு காமனாக ஹோல் ஸ்கொயர் எடுத்துனா காஸ் பி சைன் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே கொஞ்சம் என்ன பண்ணேன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ணேன்? இதெல்லாம் காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பி எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போ ஆர்டர் சேஞ்ச் எழுதிங்க. காஸ் ஏ சைன் பி அடுத்தது காஸ் பி சைன் ஏன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 2 காஸ் ஏ சைன் பி இன்ட்டு காஸ் பி சைன் ஏன்னு எழுதியிருக்கேன். அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பாருங்கள். இது காஸ் ஏ சைன் பி ஏன்னு எடுத்துட்டா ஏ ஸ்கொயர், காஸ் பி சைன் ஏவை பின்னு எடுத்துட்டா பி ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 காஸ் ஏ சைன் பி காஸ் பி சைன் ஏங்கிறது எப்படி சார் இருக்குது அப்படின்னா 2ab ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? காஸ் ஏ சைன் பி. பி இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? காஸ் பி சைன் ஏ. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா காஸ் ஏ சைன் பி ப்ளஸ் காஸ் பி சைன் ஏ ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? காஸ் ஏ சைன் பி ப்ளஸ் காஸ் பி சைன் ஏ ஹோல் ஸ்கொயர் எழுதுறேன். இப்போ நம்மளோட தேவைக்காக நான் என்ன பண்ணுறேன்? இடத்த ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு அந்த காஸ் பி சைன் ஏவை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். சைன் ஏ காஸ் பின்னு எழுதிட்டேன் ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. ஓகேவா? இதை நான் நமக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். அப்போ செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர். இந்த சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி எப்படி இருக்குது? எதோட ஃபார்முலா மாதிரி இருக்குது? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா மாதிரி இருக்கா? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா என்னது? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ். கரெக்டாக இருக்கா? அப்போ சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பியை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயரை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி சைன் ஆஃப்
சைன் ஏ ஹோல் ஸ்கொயர்னா அது சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதுமா, அதே மாதிரி தான் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கிட்டேன். இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்னது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி, அப்போ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்கா. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லியிருக்கான். கடைசி ஹென்ஸ் சோட் சொல்லுது புரியுதா. அப்போ இந்த இடத்துல காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் அதுக்கு ஃபார்முலா எழுதி நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ரீஅரேஞ்ச் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முக்கு கொண்டு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா அது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ இருக்கிற பிளேஸில் காஸ் ஏ சைன் பி, பி இருக்கிற பிளேஸில் சைன் ஏ காஸ் பி. அப்போ அது எப்படி எழுதலாம், சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். அப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. அவன் ப்ரூவ் பண்ண சொல்லுது காட்டியாச்சு. ஓகேவா, காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கொண்டு வந்தாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.4ல் 20th சம். ஷோ தட் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் tan ஆஃப் 45 டிகிரி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1 + tan a மைனஸ் 1 + tan a டிவைட் பை 1 மைனஸ் tan a ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். 20th சம்மு tan ஆஃப் 45 டிகிரி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1 + tan a டிவைட் பை 1 மைனஸ் tan a காட்ட சொல்கிறோம். ஓகேவா. நமக்கு ஆல்ரெடி நமக்கு ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3.1லேருந்து 3.6 வரைக்கும் 6 ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி பார்த்துருக்கோம். அதில் tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு பார்த்துருக்கோம். நான் இங்கே tan ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிட்டேன். அப்போ tan ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி என்ன, tan a ப்ளஸ் tan b டிவைட் பை 1 மைனஸ் tan a tan b. அதாவது டேனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நியூமரேட்டரில் அதே ப்ளஸ்ஸு, டினாமினேட்டரில் மைனஸ். அப்போ tan ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு tan a ப்ளஸ் tan b டிவைட் பை 1 மைனஸ் tan a tan b. அப்போ இந்த tan ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஏ இருக்கிற பிளேஸில் 45 டிகிரி, பி இருக்கிற பிளேஸில் ஏன்னு இருக்குது. அப்போ இந்த ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா tan ஆஃப் 45 டிகிரி ப்ளஸ் ஏவை எப்படி எழுதலாம், tan 45 டிகிரி ப்ளஸ் tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan 45 இன்ட்டு tan ஏன்னு எழுதுகிறோம். ஓகேவா. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி tan ஆஃப் 45 ப்ளஸ் ஏவை tan 45 ப்ளஸ் tan a டிவைட் பை 1 மைனஸ் tan 45 இன்ட்டு tan ஏன்னு எழுதியிருக்கோம். tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ 1 ப்ளஸ் tan a டிவைட் பை 1 மைனஸ் இந்த tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு tan a tan a. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 ப்ளஸ் tan a டிவைட் பை 1 மைனஸ் tan a கிடச்சிருக்கு. என்ன இதோட வேல்யூ, tan ஆஃப் 45 டிகிரி ப்ளஸ் a ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan a டிவைட் பை 1 மைனஸ் tan a ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. அதிலே செகண்ட் சப்டிவிஷன் tan ஆஃப் 45 மைனஸ் a ஈக்குவல் டு 1 மைனஸ் tan a டிவைட் பை 1 ப்ளஸ் tan a ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு ஏற்கனவே tan ஆஃப் a மைனஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும். என்னது, tan ஆஃப் a மைனஸ் பி ஈக்குவல் டு tan a மைனஸ் tan b டிவைட் பை 1 ப்ளஸ் tan a tan b. டேனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு மைனஸ்னால் நியூமரேட்டரில் மைனஸ், டினாமினேட்டரில் ப்ளஸ். அப்போ tan ஆஃப் a மைனஸ் b ஈக்குவல் டு tan a மைனஸ் tan b டிவைட் பை 1 ப்ளஸ் tan a tan b. அப்போ அந்த tan ஆஃப் a மைனஸ் b ஃபார்முலா இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் tan ஆஃப் 45 மைனஸ் a ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 1 மைனஸ் tan a டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஆஃப் 45 மைனஸ் ஏவை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் tan ஆஃப் a மைனஸ் b ஃபார்முலா யூஸ் பண்ணால் எப்படி எழுதலாம், tan ஆஃப் 45 மைனஸ் a ஈக்குவல் டு tan 45 மைனஸ் tan a டிவைட் பை 1 ப்ளஸ் tan 45 இன்ட்டு tan a. ஓகேவா. அப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 1 மைனஸ் tan a டிவைட் பை 1 ப்ளஸ் tan 45 டிகிரியோட வேல்யூ 1 இன்ட்டு tan a tan a. அப்போ 1 மைனஸ் tan a டிவைட் பை 1 ப்ளஸ் tan a கிடச்சிருக்கு. எதோட வேல்யூ, tan 45 மைனஸ் ஏவோட வேல்யூ 1 மைனஸ் tan a டிவைட் பை 1 ப்ளஸ் tan a கிடச்சிருக்கு. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு tan 45 டிகிரியோட வேல்யூ ஒன்று தெரியணும். tan ஆஃப் a ப்ளஸ் b tan ஆஃப் a மைனஸ் b ஃபார்முலா தெரியணும். tan ஆஃப் a ப்ளஸ் பினா லெஃப்ட் சைடு ப்ளஸ்னா ரைட் சைடில் நியூமரேட்டரில் ப்ளஸ், டினாமினேட்டரில் மைனஸ். அதுவே tan ஆஃப் a மைனஸ் பினா லெஃப்ட் சைடு மைனஸ்னா ரைட் சைடில் நியூமரேட்டரில் மைனஸ், டினாமினேட்டரில் ப்ளஸ். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த சம் ஈஸி தான். 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.